everyone, welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. Next western skirt type la நாம பார்க்க போறது umbrella skirt தான். இந்த skirt type ரொம்பவே ஈஸி. இதுல ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த வேஸ்ட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி இப்போ இதுதான் ஃபேப்ரிக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் திரும்ப ஒரு ஃபோல்டிங் கொடுத்து இப்படி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபேப்ரிக்கில் 4 ஃபோல்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி இதில் 4 ஃபோல்டிங் கொடுத்துருக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த வேஸ்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த வேஸ்ட் ரவுண்ட் நம்ம கட் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த நம்ம கட் பண்ணுவோம்ல, மேலே அந்த பட்டி போர்ஷன் அட்டாச் பண்ணுறதுக்கு கொடுப்போம்ல, அந்த ஏரியாவை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரேடியஸ்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் இருந்து தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த லென்த்து, அதாவது எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு ஸ்கர்ட் வேணுமோ அந்த லென்த்துக்கான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துருப்போம்ல. ஸோ அதை வச்சு நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கர்ட் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வேஸ்ட்டோட ரவுண்ட் அண்ட் தென் ஸ்கர்ட் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ ஸோ அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6.28. ஓகேவா? ஸோ இதோட டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 32 inches ஆஃப் வேஸ்ட் ரவுண்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ டிவைட் பை 6.28 கொடுக்கும்போது 5.09 சம்திங் வரும். ஸோ நான் அதை வந்து ரவுண்டாக 5ன்னு எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு இன்னமுமே கொஞ்சம் ஃபிட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டிவைட் பண்ணி வந்த வேல்யூலேருந்து ஒரு இதை மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இன்ச்சஸ் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மோஸ்ட்லி இந்த மைனஸ் பண்ணுற இந்த வேல்யூ பண்ணி வரும்ல, ஸோ அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் நார்மலாக அந்த 32 டிவைட் பை 6.28 கொடுக்கறதுலேருந்து வர்ற வேல்யூ வச்சே நீங்கள் இந்த ரேடியஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 inches வருது. ஸோ போத் இந்த ரெண்டு சைட்லேயுமே 5 inches கனெக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரா பண்ண லைன்லேருந்து கீழே எனக்கு 40 inches ஆஃப் லென்த்து வேணும் அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நீங்கள் மொத்தமாக அப்படியே வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணாமல் இங்கேருந்து ஒரு 40 inches, அகைன் இந்த இடத்துலேருந்து ஒரு 40 inches, இந்த இடத்துலேருந்து ஒரு 40 inches, இந்த இடத்துலேருந்து ஒரு 40 inches, இந்த இடத்துலேருந்து ஒரு 40 inchesன்னு வச்சு நீங்கள் ஒரு டாட்டட் லைன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக இதை ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் ரெண்டும் இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ரேடியஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போத் சைடில் ரேடியஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நான் சொன்ன மாதிரியே லென்த்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அகைன் இதையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இதில் நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த மேலே உள்ள இந்த ஏரியாவை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அகெயின் திரும்ப இந்த இடத்துல, அதாவது அந்த ஸ்கர்ட்டோட லென்த்தில் கொடுத்தோம்ல, ஸோ இதையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று போல் வச்சுட்டு கட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி
பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்கர்ட் ஃபார்மேஷன் மாதிரி வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இது வைப்போம்ல பெல்ட் பார்ட், ஸோ அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது உங்களுக்கு ஃப்ரேம் ஆகி ஒரு ஸ்கர்ட் மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் அந்த பெல்ட் பார்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கர்ட் கிடச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி நீங்கள் அந்த பெல்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் மேக் பண்ணுறதுக்கு ஆன மெத்தட். சரிங்களா? பெல்ட் பார்ட் அட்டாச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ரஃப் ப்ளீட் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா?